In all the relationships in this world, the love of a mother stands unmatched, unconditional, selfless, and eternal. A mother is the embodiment of strength during hardship, compassion through pain, forgiveness during mistakes, and love without boundaries. Our itihasas beautifully remind us that behind every great sword, warrior, and destiny, there stood the silent power of a mother, shaping values, courage, and dharma. As our tradition says, Mata, Pita, Guru, Deva. The place of mother comes first. Today, 9 wonderful ladies bring to life this timeless motherly legends from our itihasas, Mahabharata and Ramayana. Let us worship these mothers and have a dedication to all the wonderful mothers out there. Happy Mother's Day. எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லா வருஷமும் மே மாதத்தில் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை, மே மாதத்தில் வருகின்ற 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் என்று கூறுவார். இந்த அன்னையர் தின சிறப்பிதழில் நாங்கள் எல்லாருமாக, எங்களுடைய தோழிகள் எல்லாருமாக இதிகாசங்களின் தாய்மார்கள் என்று பேசப்படுகிறோம். அந்த தாய்மார்கள் அவர்களாகவே அவர்களின் குரலில் வருகிறார்கள். அதாவது இதிகாசங்கள்ல அர்ஜுனன், ராமன், கிருஷ்ணன் அவர்கள் செய்த யுத்தங்கள், எடுத்த முடிவுகள், இதைத்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த இதிகாசங்களை தோற்றுவித்தது யார்? அந்த வீரர்களின் தாய்மார்கள், அவர்களை பின்னால் உருவாக்கிய தாய்மார்கள். அங்கேதான் தாய்மை வெல்லுகிறது. அவர்கள் போர்க்களத்தில் இல்லை, ஆனால் அவர்கள் உருவாக்கிய மனங்கள் போர்க்களத்தில் நின்றன. அவர்கள் வாளை ஏந்தவில்லை, ஆனால் அவர்கள் விதைத்த விதைகள் தர்மத்தை காத்தன. இன்று இதிகாசத்தை வடிவமைத்த தாய்மார்கள் என்ற நிகழ்வில் நாம் அந்த மறைந்த குரல்களை கேட்கப் போகிறோம். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு அனுபவம். இது ஒரு தாயின் உள்ளில் இருந்து எழும் உண்மை. நாம் சந்திக்க போகும் ஒவ்வொருவரும் ஒரு தனி உலகம். சீதா தியாகத்தின் அமைதியார், குந்தி பொறுப்பின் சுமையை சுமந்த தாய், துணிவு பெற்ற தாய், காந்தாரி அர்ப்பணத்தின் தீவிரமான உள்ள தாய், திரௌபதி அவமானத்தில் இருந்து எழுந்த அக்னி தாய், கௌசல்யா அன்பின் அமைதியான ஆதாரமான தாய், சுமித்ரை தன்னலமற்ற ஒதுக்கப்பட்ட தாய், கைகேயி முடிவெடுக்கும் மனத்தின் சிக்கல், யசோதா அன்பின் எல்லையற்ற வெளிப்பாடு, சுபத்ரை துணிவை வளர்த்த தாய். இந்த தாய்மைகள் குழந்தைகளை மட்டும் வளர்க்கவில்லை, இதிகாசங்களை உருவாக்கினார்கள். அவர்கள் தந்த அன்பு ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு தர்மத்தை உருவாக்குகிறது. தாய்மை உறவு மட்டுமல்ல, அது ஒரு சக்தி, இதிகாசங்களை உருவாக்கிய சக்தி. இன்று நாம் அவர்களை பார்க்க போவதில்லை, அவர்களாகவே மாறி பேசப் போகிறோம். அவர்களின் குரலில் தாய்மையுடன் பரிமாணத்தை உணர்வோம், அர்த்தத்தை உணர்வோம். நாங்கள் எல்லோரும் பாருங்கள், நீங்கள் எல்லோரும் பாருங்கள் குழந்தைகளை. அயோத்தியா மாளிகை ஆனந்தம் தழுவ, அயோத்தியா மாளிகை ஆனந்தம் தழுவ, அருளின் வடிவாய் அவன் அவதரித்தான், அருளின் வடிவாய் அவன் அவதரித்தான். தாயின் கரத்தில் தர்மம் வளர்ந்தது, தாயின் கரத்தில் தர்மம் வளர்ந்தது. தாளத்தின் ஒலியாய் உலகம் நிறைந்தான், தாளத்தின் ஒலியாய் உலகம் நிறைந்தான். அயோத்தியா மாளிகை ஆனந்தம் தழுவ. கௌசல்யா அயோத்தியா மகாராஜாவின் முதல் மனைவி என்பதை விட ராமனின் தாய் என்பதை நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். ஒரு தாயை அழைத்து உலகில் பிறப்பது ஒரு வரம். பண்பு, துணிவு, வீரம், அழகு, அடக்கம் எல்லாம் நிறைந்த ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு யாகம். அந்த யாகத்தில் நான் வெற்றி பெற்றேன். என்னுடைய ராமன் எல்லா கலைகளும் பெற்று நல்ல ஒரு குழந்தையாக வளர்த்து பெரிதாகி வந்தான்.
அவனுக்கு முடிசூட்டும் விழா நடக்கும் தருவாயில் என் நெஞ்சில் ஒரு இடி விழுந்தாற்போம் அவன் சிங்காசனத்தில் அமரப் போவதில்லை, அவன் வனவாசம் செல்ல வேண்டும் என்றார்கள். அப்பொழுது ஒரு தாயின் மனது என்ன வேதனைப்பட்டிருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் ஒரு தாயாக அழுது நான் அவனை போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. மகனே, நீ போய் வா, தர்மத்தை நிலைநாட்டு என்று அவனை வனவாசம் அனுப்பி வைத்தேன். அவன் வனவாசம் செல்லும் சமயத்தில் நான் அவனை நினைத்து தவம் செய்து அவனுக்கு வேண்டிய கண்ணீர் வடித்து அயோத்தியில் தவம் இருந்தேன். தவத்தின் பலனாக 14 வருஷம் கழிந்து அவன் நல்ல ஒரு பையன் அதே தர்மத்தின் தலைவனாக திரும்பி வந்தவுடன் அவனை அரசாட்சியில் அமர்த்தி அவனுக்கு முடிசூட்டு விழா நடந்தது. தர்மத்தை பரிபாலிக்கும் ஒரு ராஜாவாய்ப்பு அவன் ஆட்சி புரிந்தான். அந்த ஆட்சி புரிந்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். இதுபோல் ஒரு குழந்தை பெற்றெடுத்ததில் எனக்கு இதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமில்லை. ஆனால் இதிகாசத்தில் வீரனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வீரனை பெற்றெடுத்த தாய்க்கு மௌனம்தான் மருந்து. அதுபோல்தான் எனக்கும் கிடைத்தது. ஆனால் ஒரு தர்மத்தின் தலைவனை பெற்றெடுத்த ஒரு புகழ்ச்சியில் நான் மனம் மகிழ்ந்து இருக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்று நான் காவியத்தாய் வரிசையில் ராமாயண கதாபாத்திரமான கைகேயி என்ற ஒரு உன்னத தாயாக மாறி நடிக்க உள்ளேன். அம்மா என்பது ஒரு உறவு மட்டுமல்ல, அது ஒரு தர்மம். அவள் பாசமே இறைவனின் உருவம். மகனுக்காக உயிரையே தருவாள் தாய். ஆனால் சில நேரங்களில் அதே அன்பு அவளை மகனிடமிருந்து பிரிக்கிறது. நான் கைகேயி, அயோத்தியின் ராணி, தசரதனின் மனைவி, பரதனின் தாய், ராமனின் வளர்ப்பு தாய். ஆனால் இன்று உலகம் என்னை எப்படி அழைக்கிறது தெரியுமா? கொடூரி, இரக்கமில்லாத பெண் என்று. அதை கேட்கும் பொழுது இந்த இதயம் உடைந்து போகிறது. நானா பாவி? அயோத்தியின் மக்கள் அனைவரும் என்னை சாபமிடுகிறார்கள். ஆம், விழட்டும் அந்த சாபங்கள் என் தலைமேல். மந்தரை சொன்னது போல நான் என் மகனுக்காகத்தானே வரம் கேட்டேன். ஒரு தாயாக என் மகனின் உரிமையை நிலைநாட்டுவது தவறா? என் தந்தை கேகை நாட்டு மன்னருக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாவது? பரதன் அல்லவா இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆனால் ராமன், என் உயிருக்குயிரான என் ராமன், அம்மா என்று அவன் அழைக்கும் அந்த ஒரு சொல்லில் இருந்த அன்பு, அதை நானே என் கைகளால் சிதைத்து விட்டேனே. அவன் காட்டிற்கு செல்ல மரவுரி தரித்து வந்த போது கூட என் மேல் கோபப்படவில்லை. தாயே, உங்கள் ஆணைப்படியே செல்கிறேன் என்று சொல்லி என் காலில் விழுந்து வணங்கிய அந்த புன்னகை, அதே அமைதி, அந்த புன்னகை தான் இப்போது 1000 தேள்கள் கொட்டுவதைப் போல என்னை சுடுகிறது. ஐயோ, ராமனை பிரிந்து இந்த அயோத்தி மக்கள் எப்படி இருப்பார்கள்? நான் எப்படி இருக்க போகிறேன்? மன்னவா, மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் உயிரை பறிக்க நான் துணியவில்லை. வரம் கொடு என்று நான் பிடிவாதம் பிடித்த போது என் கணவரின் உயிரை பணயம் வைக்கிறேன் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. மகுடம் சூட்ட வேண்டிய கைகளால் உங்கள் மரண சாசனத்தில் கையெழுத்திட்டு விட்டேனே. மகாராணி என்ற கர்வத்தில் ஒரு மனைவியாக தோற்று போய் நிற்கிறேன். இந்த அதிகாரமும் அந்தஸ்தும் எதற்கு? என் மாங்கல்யத்தையே பறித்துவிட்ட இந்த பேராசை. பரதா, இதோ உனக்கான அரியணை காத்திருக்கிறது. உன் தாய் உனக்காக போராடி சேர்த்த செல்வம் இது. ஆனால் நீயும் என்னை வெறுக்கிறாயா மகனே? தாய் என்ற தகுதியை இழந்து விட்டேன் என்று நீயும் என்னை ஒதுக்கி விட்டாயா? நீ என் தாயே அல்ல என்று நீ சொன்ன சொல் தசரதனின் மரணத்தை விட கொடியதடா மகனே. இப்போது எனக்கு மகுடமும் இல்லை, மகனும் இல்லை. மிஞ்சி இருப்பது இந்த பழிச்சொல் மட்டும்தானா? காலம் என்னை பழிவாங்கும் தாயாக பார்க்கட்டும். ஆனால் ஒவ்வொரு தாயின் மனதிலும் இருக்கும் ஒரு பேராசைதான் என்னையும் ஆட்கொண்டது. என் மகன் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக நான் கொடுத்த விலை என் அன்பு மகன் ராமன், என் கணவர், என் மானம் அனைத்தும் போயின. கைகேயி, நீ இன்று மகாராணியும் அல்ல, ஒரு தாயும் அல்ல. நீ வெறும் கைகேயி மட்டும்தான். வரலாற்றின் பக்கங்களில் ஒரு கரையாக, ஒரு எச்சரிக்கையாக
மட்டுமே நான் மிஞ்சி இருக்கப் போகிறேன். என் மகன்களும் கணவனும் இல்லாத இந்த அரண்மனையில் நான் மட்டும் எதற்கு? தனிமே எனக்கு துணை என்று தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்ட கைகேயியும் ஒரு உன்னத தாய்தான். வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்னையர் தின வாழ்த்துக்கள். நான் உங்கள் சுமித்திரை. என்னை பற்றிய சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்தியின் 2வது மனைவி. என் மன்னர் வளர்த்த புத்திர காமேஷ்டி யாகத்தின் பலனாய் எனக்கு அழகான 2 மகன்கள் பிறந்தனர், லக்ஷ்மணன், சத்ருகனன். சந்தர்ப்ப வசத்தால் மற்றொரு அரசகுமாரன் ராமன் வனவாசம் செல்ல நேர்ந்த போது நான் மிகவும் வேதனை அடைந்தேன். ஏனென்றால் ராமனையும் என் மகனாகவே நேசித்தேன். என் மனம் ராமன் தனியாக வனவாசம் செல்வதை விரும்பவில்லை. எனவே என் மகனிடம் லக்ஷ்மணனையும் ராமனுக்கு துணையாக அனுப்ப முடிவெடுத்தேன். தாய்ப்பாசமா கடமையா என்ற ஒரு சில மனப்போராட்டம். அதன் பின் என் மகனிடம், லக்ஷ்மணா, ராமனை உன் தந்தையாகவும் சீதையை உன் தாயாகவும் எண்ணிக்கொள். அவர்களுக்கு உதவியாய் அவர்களுடன் வனவாசம் செல் என்று பணிந்தேன். என் கட்டளையை ஏற்று அவனும் ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லி அண்ணனுக்கு சேவை செய்ய வனவாசம் சென்றான். இது எனக்கு பெருமை. என்னதான் தாய் என்று பெரிதாயினும் தர்மம் அதனினும் பெரியது. இதனை நாம் உணர்ந்ததால் தான் நான் ராஜமாதா என்று அன்போடு அழைக்கப்பட்டேன். இதனை காணும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அன்போடும் பணிவோடும் நடந்து கொண்டால் நீங்களும் ஒரு ராஜமாதாதான். ஓம் சக்தி, ஜெய் சக்தி, பாரத் மாதா கி ஜெய். நன்றி. சீதா பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். நான் சீதை, பூமியிலிருந்து உதித்தவள். அதனால்தான் தாங்குதல் எனக்கு இயல்பாயிற்று. மிதிலையின் மண்ணில் நான் மகளாக வளர்ந்தேன். அயோத்தியில் மனைவியாக நின்றேன். ஆனால் என் வாழ்க்கையின் உண்மையான பரிமாணம் ஒரு தாயாக வெளிப்பட்டது. ராமன் என் துணைவர். ஆனால் நான் அவரின் நிழல் அல்ல. அது என் உள்ளத்தை சோதித்த தளம். காட்டின் அமைதியில் என் உள்ளத்தின் உறுதியை நான் அறிந்தேன். இலங்கையில் நான் இருந்தபோது என்னை சுற்றிய உலகம் அச்சத்தால் திளைத்தது என் மனம். ஆனால் நான் அஞ்சவில்லை. என் பலம் என் சுவாமியின் நினைவில் இருந்தது. அக்னி பரீட்சை. அது என் தூய்மைக்கான சான்றல்ல. அது உலகின் சந்தேகத்திற்கான பதில். ஆனால் ஒரு தாயாக எனக்கு முன் வந்த சோதனை இன்னும் கடினமானது. லவ் குஷ், என் 2 மகன்கள் நான் ஒருத்தியாக வளர்த்தேன். அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தது அறமும் அடக்கமும். என் வாழ்க்கையின் இறுதியில் நான் பூமியையே தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் மரியாதை அவள் தாங்கும் எல்லையை தாண்டினால் அவள் தன்னையே காக்க வேண்டும். நான் சீதை தாங்கும் சக்தியின் வடிவம் மட்டும் அல்ல, தன் அருமையை வரையறுத்த தான். நமஸ்காரம். இவன் செய்யும் குறும்புகள் எனக்கு பயங்கர மகிழ்ச்சியை தருகிறது. இவன் மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பால் தரேன், கல்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலே போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். இவன் என் கண்ணன். உலகம் அவனை கடவுள் என்றது. ஆனால் எனக்கு அவன் குழந்தை. அவன் குறும்பில் நான் ஆனந்தம் கொண்டேன். அவன் சிரிப்பில் என் உலகம் இருந்தது. அவன் வெண்ணெய் திருடினான். அவன் கட்டுப்பாடில்லாமல் ஓடி ஆடினான். ஆனால் அந்த
குழந்தையின் இனிமை என் வாழ்க்கையில் இனிமை தந்தது. ஒரு நாள் அவன் வாயை திறந்தான். அந்த வாயில் நான் உலகத்தையே பார்த்தேன். ஆனால் என்ன சொன்னேன் தெரியுமா? இவன் என் மகன். ஒரு தாய் தெய்வத்தையும் தன் குழந்தையாக காண முடியும். அதுவே தாய்மையின் உயரம். நான் யசோதை. நான் கடவுளை வழிபடவில்லை. ஆனால் இவனை ஆற தழுவினேன். இவனே என் கடவுள். கண்ணன் என் கடவுள். அவனை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடினா ஓடி வந்துடும். அதுக்கு வேண்டியான ஒரு பாட்டு இதோ. கண்ணாவா மணி வண்ணாவா, கண்ணாவா மணி வண்ணாவா, கமலபதம் வைத்து கணம் தனிலேவா, கண்ணாவா மணி வண்ணாவா, கமலபதம் வைத்து கணம் தனிலேவா, கண்ணாவா மணி வண்ணாவா. அன்னைய சோதை என்னை ஆட்கொள்ளவாவா, அன்னைய சோதை என்னை ஆட்கொள்ளவாவா, ஆயர் குல திலகாம் அழகாய் நீ வாவா, ஆயர் குல திலகாம் அழகாய் நீ வாவாம், தண்டை சிலம்பு கொஞ்சம் தவழ்ந்து நீ வாவா, தண்டை சிலம்பு கொஞ்சம் தவழ்ந்து நீ வாவாம், கொண்டை பெலிய செய்ய குதித்தோடி நீவா, கொண்டை பெலிய செய்ய குதித்தோடி நீவா, கண்ணாவா மணி வண்ணாவா, கமலபதம் வைத்து கணம் தனில் வாவா, கண்ணாவா மணி வண்ணாவா. நான் காந்தாரி, காந்தர்வ ராஜ்யத்தின் ராஜகுமாரி, ஹஸ்தினாபுரத்தின் பட்டத்து ராணி, வீர தீர கௌரவர்களின் ராஜமாதா. எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த மரியாதை, மதிப்பு, ராஜபோக இன்பங்கள் எல்லாமே கிடைத்தன. ஆனால் வாழ்க்கை என்பது சுகமும் துக்கமும் கலந்திருப்பதுதான். அது என் வாழ்க்கையிலும் சரி. அதிலும் என் தாய்மைக்கு கிடைத்த பரிசோதனைகள் ஏராளம். அந்த கடினமான சந்தர்ப்பங்களை நான் எப்படி கையாண்டேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிலும் நான் ஒரு ராஜமாதா, ராஜ மரியாதையையும் கடைபிடிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் நான் தர்மத்தை காக்க வேண்டும், தர்மம் சொல்லும் நீதி என்ற பாதையில் நடக்க வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைப்பு கொண்டவன். ஆனால் எனக்கு கிடைத்த வாய்த்த வாழ்க்கையோ அதர்மமும் அநீதியும் கலந்தது. அதிலும் என் தவப்புதல்வர்கள் அதர்மத்தை செய்தாவது ராஜ்யத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் என் மனம் பெற்ற பாட்டை சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நான் உங்களுடன் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனமாக கேளுங்கள். எனது தாய்மைக்கு வந்த பரிசோதனை மிக்க கட்டம் அது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த தர்ம யுத்தத்தின் 17வது நாளின் இரவு நான் என் அந்தப்புறத்தில் தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். வருத்தமும் துக்கமும் என் மனதில் அரும்பியது. காரணம், என்னுடைய 99 மகன்களும் போரில் வீரகதி அடைந்து விட்டார்கள். ஆண்டவா, இந்த நாளை பார்ப்பதற்க என்று உயிரோடு வைத்திருக்கிறாய்? எனது மூத்த மகன் துரியோதனனுக்கும் இந்த கதி என்றோ தெரியவில்லை. என் மனதில் பயமும் துக்கமும் வெடித்து சிதறியது. அப்பொழுது யாரோ நடந்து வரும் சப்தம். அது அது துரியோதனின் காலடி சப்தம் அல்லவா? என்னால் தான் பார்க்க முடியாதே. எனது கண்களை என் திருமணத்தின் அன்றே நான் கட்டி கொண்டு விட்டேனே. துரியோதனன் என் கட்டில்களின்
கால்களின் பக்கத்தில் நிற்கும் உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அவன் உடலிலிருந்து வியர்வை மற்றும் இரத்தத்தின் வாடை வீசியது. அவன் உடல்களில் இருந்த காயங்களை நான் உணர்ந்து கொண்டேன். அவன் மனதில் பல உணர்ச்சிகள், என் மனதிலும் பல உணர்ச்சிகள். அவன் மனதில் கோபம், வருத்தம், துக்கம் என்ற பல விஷயங்கள் போராடி கொண்டிருந்தன. என் மனதில் பல பல விஷயங்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள முடியவில்லை. என் கண்களில் நீர், அவன் கண்களிலும் நீர். அங்கே மௌனம் நிலவியது. அந்த மௌன பாஷையில் அவன் பல விஷயங்கள் என்னிடம் சொன்னான். நான் அதை உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் நானும் ஒரு தாய் அல்லவா. திடீரென்று துரியோதனன் ஆவேசமாக சொன்னான், அம்மா, நான் ஜெயிக்க வேண்டும், எனக்கு ஏதாவது உதவி செய் என்று சொன்னான். என் மனம் அங்கே விம்மியது. என் தாய்மை எதிர்ந்து உட்கார்ந்து விட்டது. இதோ என் மகன் வாழ்க்கையின் ஓரத்தில் வந்திருக்கிறான், துக்கமாக வந்திருக்கிறான். சகோதரர்களை இழந்து விட்டான், நண்பனையும் இழந்து விட்டான். அவன் தனி மரமாக வந்திருக்கிறான், நொந்து வந்திருக்கிறான், என் உதவி தேடி வந்திருக்கிறான். அவன் தாயை தேடி உதவி கோரி வந்திருக்கிறான். அப்பொழுது நான் இவனுக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்வேன்? தர்மமாவது நியாயமாவது. அந்த தர்மத்தை அந்த சூழ்ச்சிக்கார கண்ணும் பார்த்துக் கொள்ளட்டும், அல்லது அந்த பிரபஞ்சத்தான் பார்த்துக் கொள்ளட்டும். நான் எழுந்து நின்றேன். நான் சொன்னேன், துரியோதனா, நீ உடனே போய் கங்கையில் நீராடி விட்டு வா. நீ பிறந்த பொழுது எப்படி இருந்தாயோ அதே நிலையில் என் கண் எதிரே வந்து நின்று நெல். நான் என் கண்களை கழற்றி இத்தனை வருடமாக செய்த தபஸ் சென் அருளை, அதன் பாவத்தை நான் உனக்கு என்றும் அஜய் என்று நான் உனக்கு வரம் அருளுவேன். நீ ஜெயிப்பாய் என்று சொன்னேன். எனக்கு தெரியும் அந்த சூழ்ச்சிக்காரன் இந்த திட்டத்தை சூழ்ச்சி செய்து ஏதாவது சூழ்ச்சி செய்வான் என்று. அப்படி செய்தாலுமே என் மகன் வீரகதி அடைவான், போர் நிற்கும், தர்மம் ஜெயிக்கும். நான் தாய்மையையும் காப்பாற்றுவேன், தர்மத்தையும் நிலைநிறுத்துவேன். நானும் ஒரு தாய், காந்தாரி. நான் குந்தி மாதா. பாண்டவ தேசத்து பட்டத்து மகாராணியாக இருந்தாலும் பஞ்ச பாண்டவர்களின் தாய் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். ஆனால் இந்த தாய்க்குள் ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு மௌன தாயின் போராட்டம். அதுதான் இந்த உலகத்தில் நான் சொல்ல போகும் ஒரு உண்மை. நான் அறியா பருவத்தில் துர்வாச முனிவர் சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரத்தால் விளையாட்டாக சூரியனை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது கர்ணன் என்ற குழந்தை இங்கே உதித்தான். அவனை நான் தாய் என்று சொல்லிக்கொள்ள மிகவும் வேதனைப்பட்டேன். ஏனென்றால் சமூகம் என்னை என்ன சொல்லுமோ என்று பயந்து விட்டேன். அதனால் அந்த குழந்தையை கங்கைக்கரை ஒரு துணியில் வைத்து, ஒரு கூடையில் வைத்து நீரில் மிதக்க விட்டு விட்டேன். அதை இப்பொழுது நினைத்தாலும் என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. என்னே ஒரு வேதனை என்று மற்றவர்களுக்கு புரியுமா? பஞ்ச பாண்டவர்களான தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவனுக்கு எப்படி தாயோ அப்படித்தான் நான் கர்ணனுக்கும் தாய் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஆனால் அந்த கர்ணனுக்கு அதை தெரியப்படுத்துவதில் எனக்குள்ள இருந்த அந்த ஆற்றல், வேகம் அவனிடம் இல்லை. இதோ குருஷேத்திரம் போர் நடக்கிறது, மகாபாரத யுத்தம் நடக்கிறது. கையில் வாளுடன், பளபள வாளுடன் அவன் நிற்கிறான். அவன் முன்னே போய் நான் நின்றேன். அப்பா கர்ணா, குழந்தாய், நீயும் எனக்கு ஒரு குழந்தாய். நான் தாய் என்று சொல்லிக்கொள்ள அன்று என்னால் முடியவில்லை அப்பா. நீ என் முன்னே சொத்தாய் முத்தாய் ஒளிர்ந்து நிற்கிறாய். நான் உன்னை பித்தாய் நிற்கிறேன் அப்பா. உன் தம்பிகளை கொல்வதற்கு நீ அரக்கரும் கூட சேர்ந்து கொண்டு அரக்கு மாளிகையை உருவாக்கினாய். அப்போ உனக்கு தெரியாது உன் தம்பிகள் எல்லாரும் அதில் வெந்து மடிவார்கள் என்று. தீயில் வெந்த போது என் மனமும் வெந்து விட்டது அப்பா அன்று. பின்னே நான் இன்றுதான் உன்னை பார்க்கிறேன். போர்க்களத்து யுத்தத்தில் இதோ நீ நிற்கிறாய் அப்பா.
தாய் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு எவ்வளவு ஆர்வமாக நான் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா உனக்கு? இவ்வளவு நாள் நான் வேதனையில் துடித்தது போல் துடித்து ஒவ்வொரு நாளும் நான் வேதனையில் துடித்த போது நீ என்னை ஒரு தரம் அம்மா என்று கூப்பிட மாட்டாயா என்று நான் வேதனையில் துடிக்கிறேன். அப்பா கர்ணா, இதுதான் நான் ஒரு தாயோவ உன்னிடம் சொல்லும் ஒரு வேண்டுகோள். அப்பா, ஒவ்வொரு தாய்க்கும் வேறு தாய்க்கும் இப்படி வரப்படாது. வீரத்தை ஊட்டி வளர்த்திய இந்த குழந்தைகள் பஞ்ச பாண்டவர்கள் உனக்கும் தம்பிகளப்பா. எல்லா தாய்மார்களுக்கும் இதைத்தான் சொல்கிறேன். குழந்தைகளுக்கு வீரத்தை ஊட்டி வளருங்கள், அதே சமயம் அறநெறியையும் ஊட்டி வளர்த்துங்கள். அதுதான் இந்த பாரதத்திற்கு நாம் செய்ய போகும் கடமை. இந்த பாரதத்தில் இதிகாசங்களில் தாய்மார்கள் என்ற இதில் இந்த குந்தி நான் பேசியதை எல்லா தாய்மார்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். நமஸ்தே. வேள்வியில் உதித்து பாண்டவர்களை மணந்த திரௌபதியான எனது அருமை புத்திரர்களே, பிரதிவேந்தியா, ஸ்ருதசோமா, ஸ்ருதகர்மா, சதானிகா, ஸ்ருதசேனா, யாவரும் இவ்விடம் வாருங்கள். இந்தாருங்கள், இந்த லட்டுவை யாவரும் சாப்பிடுங்கள். ஆனால் ஒரு விஷயம், கை மடங்காமல் முழங்கை மடாமல் சாப்பிட வேண்டும். சாப்பிடுங்கள் பார்க்கலாம். சாப்பிட முடியவில்லையா? எப்படி சாப்பிட வேண்டும் தெரியுமா? இப்படி கொடுத்தால், ஒருவர் மற்றவர்களுக்கு இப்படி கொடுத்தால் லட்டுவை முழங்கை மடங்காமல் சாப்பிடலாம். எங்கே சாப்பிடுங்கள். இப்படிதான் ஒருவருக்கொருவர் எல்லோரும் இருக்க வேண்டும். இப்பொழுது போர் ஆயத்தமாகிவிட்டது. யாவரும் தயாராகி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். என்னுடைய ஆசைகள் உங்களுக்கு எப்பொழுதும் உரித்தாகுக. உங்களுடைய எண்ணம் எப்பொழுதும் நிறைவேறும். சென்று வாருங்கள் குழந்தைகளே. என்ன அஸ்வத்தாமன் என்னுடைய குழந்தைகளை உறக்கத்தில் கொன்று விட்டானா? என்ன சொல்கிறீர்கள்? இது உண்மையா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் குழந்தைகளுக்கு அவ்வளவு ஆசைகள் கூறி அனுப்பினேனே, இப்பொழுது இப்படி ஆகிவிட்டது. கடவுளே, இது என்ன சோதனை? ஐயோ, என் இதயம் தாங்க மாட்டேங்கிறது. வேண்டாம், அஸ்வத்தாமனை ஒன்றும் செய்து விடாதீர்கள். ஒன்றும் செய்துவிட. அவனுடைய தாய் கிருப்பி இப்பொழுதுதான் துரோணாச்சாரியரை இழந்து மிகவும் துன்பற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அஸ்வத்தாமனையும் கொண்டுவிட்டால் அந்த தாயின் மனம் என்ன பாடுபடும்? என் குழந்தைகளை இழந்து என்னுடைய மனம் இப்பொழுது இரத்த கலரியாகிவிட்டது. அந்த தாயின் மனமும் அப்படி இரத்த கலரியாக விழாதீர்கள். அந்த தாய் என்ன பாவம் செய்தாள்? அவளை எதற்கு தண்டிக்கிறீர்கள்? இந்த மகனை கொள்வதன் மூலம் அவளை தண்டிப்பதாகும். அஸ்வத்தாமன் தான் செய்த காரியத்தால் அவனை கீழ்த்தொடர் செயலால் அவனுடைய வேதனைகளை அவன்தான் அனுபவிக்க வேண்டும். அவனே அதை அனுபவிக்கட்டும். வருந்தி அவனை தவிக்கட்டும். விட்டுவிடுங்கள். அந்த தாய்க்கு எந்த கெடுதலும் செய்யாதீர்கள். ஒரு தாயின் உள்ளம் மற்றொரு தாய்க்கு தான் தெரியும். என் மனம் எந்த வேதனை படுகிறதோ அது மாதிரி அந்த தாயின் மனம் அந்த வேதனை பட வேண்டாம். தயவு செய்து அஸ்வத்தாமனை அப்படியே விட்டுவிடுங்கள். நான் சுபத்திரை, கண்ணனின் தங்கை, யாதவ குலத்தில் பிறந்த அரசகுமாரி. ஒரு சாதாரண இளவரசி அல்ல. ஆன்மீகம் மற்றும் அரசு மரபு இரண்டிலும் உயர்ந்த நிலை கொண்ட, சிறு வயதிலிருந்து அறிவும் தர்மமும் கொண்டு நேர்மையான முடிவு எடுக்கும் திறன் அடைந்த என் வாழ்க்கை ஒரு அரச மாணவியில் தொடங்கியது. அன்பின் வழியே நடந்தது.
அர்ஜுனன் எனும் வீரர் என் வாழ்க்கையில் வந்தபோது அது திருமணம் மட்டுமல்ல, இரு மனங்களின் பரஸ்பர மரியாதை மற்றும் காதலின் இறுதி. இந்த அன்பின் வழியாக வந்ததுதான் என் வாழ்க்கையின் உண்மையான பரிமாற்றம். ஒரு தாயாக வெளிப்பட்டது. என் மகன் அபிமன்யு. அவன் என் கருவில் இருந்த பொழுது அவனுக்கு சத்திரிய தர்மம், ஒழுக்கம், தைரியம் கற்றுக் கொடுத்து வளர்த்தேன். என் கணவன் கூறிய யுத்த ரகசியங்களை கேட்டு வளர்த்தேன். ஆனால் அந்த கதை முடிவடைந்தது. சக்கர வியூகத்தின் உள்ளே செல்லும் வழியை அவன் அறிந்தான். வெளியே வரும் வழி அவனுக்கு தெரியாது. ஒரு தாய் இதை அறிந்திருந்தால் என்ன செய்திருப்பாள்? அவள் தன் பிள்ளையை தடுக்க நினைப்பாள். அவள் அவனை பாதுகாக்க எண்ணினாள். ஆனால் நான் அறிந்தேன், அவன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அவன் ஒரு வீரன். அவன் பிறந்ததே தர்மத்தின் வழியில் நடக்கும். அபிமன்யு சிறு வயதிலேயே போர்க்களத்திற்கு சென்ற போது என் உள்ளம் நடுங்கியது. ஆனால் என் முகம் நடுங்கவில்லை. தர்மத்திற்காக போராட வேண்டும் என்று துணிவுடன் அனுப்பினேன். ஏனெனில் ஒரு தாய் தனது அச்சத்தை காட்டினால் அவன் பிள்ளையின் துணிவு புரியும் அல்லவா? அவன் சக்கர வியூகத்தில் நுழைந்தான். வீரமாக போராடினான். ஆனால் என் மகன் தோற்கவில்லை. அவன் தர்மத்தை நிலைநாட்டினான். அவன் வீரத்தின் ஒளி மகாபாரதம் முழுவதும் ஒலித்தது. சில தாய்களுக்கு மட்டுமே வரலாற்றை உருவாக்கும் பிள்ளைகளை வளர்க்கும் பாக்கியம் கிடைக்கிறது. நான் சுபத்தில் நான் என் மகனை காப்பாற்றவில்லை. ஆனால் அவன் துணிவை வளர்த்தேன். அவன் துணிவே அவனை நித்தியமாக இன்றும் வாழ வைக்கிறது. நமஸ்காரம். ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள். அந்த இதிகாசத்தை வடிவமைத்த தாய்மார்கள் என்ற தலைப்பில் நாங்கள் எல்லாரும் வந்தோம், பேசினோம். ஒவ்வொரு தாய்க்குள்ளும் ஒரு இதயம் இருந்தது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். எல்லா தாய்மார்களும் குழந்தைகளை நல்ல வீரர்களாகவும் நல்ல அறநெறி போதித்த அன்னையாகவும் வளர்த்தினார்கள். இனியும் இதுபோல் நம்ம வாழ்க்கையில் நல்ல அறநெறியோடு குழந்தைகளை வளர்த்த வேண்டும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற சொல்லுக்கு ஏற்ப ஒரு அன்னை வளர்ப்பதில் இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறது. ஒரு கரு உருவாக்குவதற்கு தந்தையின் பங்கு முக்கியமாக இருந்தாலும் ஒரு தாய் இந்த கருவை சுமப்பதில் தான் ஒரு பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது என்று நான் இந்த அன்னையர் தினத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி.